பாதகி அனுப்பணிந்திருக்கிறேன். அப்படியா? பெண்ணே, எம்முடைய பாதிக்க மனிதனால் இந்த பரந்த உலகினில் என்றென்றும் சுகத்தோடே வாழ்ந்திருப்பாய். இருப்பினும் ஒரு விஷயம். என்னம்மா? உன்னை தேடி எதற்காக வந்தேன்? இன்று என்னுடைய அரசவைக்கு யாராக இருந்தாலும் ஒரு காரணத்தோட தான் வருவாங்க. நீ எதுக்கு வந்த, என்ன காரணம் சொல்லட்டுமா? சொல்லு. ஆட்டம் கட்டி 6 மாதம், கூட்டு கட்டி 3 மாதம். ஆட்டங்கட்டி 6 மாதம், நான் கூத்து கட்டி 3 மாதம். ஆனா கொரோனாவில் நம்ம கூத்து இல்லாத எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தன்னை போல பாட்டு பாடுவோம், தன்னை பொட்டியாட்டி கூட ஒரு பாட்டு பாடலாமான்னு ஒரு ஆசை. கொரோனாவில் கூத்து இல்லாத அந்த மாதிரி தன்னுடைய சடலமானது எனக்கு நாட்டியம் ஆடணும். என்னுடைய அரண்மனைக்கு முன்னாடி. அப்படியா? நான் கூத்து ஆடணும் உன் கோட்டைக்கு முன்னாடி. கோட்டைக்கு முன்பு ஆட்டம் கட்டி 6 மாதம், நான் கூத்து கட்டி 3 மாதம். எனக்கு ஆட்டம் ஒண்ணு வேணும். ஆட்ட வேண்டுமா? பெண்ணே, அனுமதி வேண்டும். எனது அனுமதி வேண்டும். எனக்கு ஒண்ணு விருப்பம் இல்ல. என் நாட்டு மக்கள், குடிப்படை மக்கள் விரும்பினால் என் அரண்மனைக்கு முன்னாடி நீ தாராளமாக நடனமாடலாம். அப்படியா? ஆமா. வெத்தல் தாமலம் கொடுங்க. அப்படியா? யார் இங்கே? எடுத்து வா வெத்தல் தாம்பரத்தை. அங்க பார்க்க மாட்டாங்க. போய் எங்கேயாவது படுத்துக்குவாங்க. ஆமா, ஏன்னா மக்கள் பாதுகாக்கிறது விருப்பத்துக்காக விடுவாங்க. ஆனா கூத்து விடுற ஊருக்கு அவங்க தர்மக்காரத்தாவோ பட்டக்காரரோ அவங்க படுத்துக்குவாங்க. எல்லாம் கோயில்ல அவதி. ஏன்னா அலைச்சல்கள் நிறைய இருக்கும். ஒரு பண்டிகை திருநாள்னா அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு போய் படுத்துக்குவாங்க. அதாவது குடிப்படை மக்கள் தான் பாக்குறவங்க. அதனால உனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு இல்லாட்டியும் என் மக்கள் விரும்பினா நீ தாராளமா ஆடலாம். இந்த வெத்தலை தம்புடும் சந்தோஷமா ஆடு. சரி, சிம்மாதானத்தின் மீதில் அமருங்கள். அமருகிறேன். அமருங்கள். நான் நாட்டியம் ஆடுகிறேன். அப்பா எங்க வாங்க. நான் தரையில் ஆடக்கூடியவள் அல்ல, அந்தரமார்க்கம் ஆடக்கூடியவள். மேல ஆமா, மரத்தை நட்டு அந்த மரத்து மீதில் ஆடக்கூடியவள். நீ மரத்து மேல ஏறிக்கிட்டா பாக்குறீங்க, கீழே உட்காந்து பாக்குற. ஆமா, நல்லா இருக்கு. ஆடலாமா? அம்மா நான் அரவு ஜாதி.
இந்த கம்பத்து மீதில் ஏறி ஆடுவது இருந்தாலும் இந்த கம்பத்துக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை செய்யணும். எது இருந்தாலும் பரிகாரம் செய்யணும். ஏதாவது வசியம். ஆமா. எப்படி? ஆமாங்க. அந்த கம்பத்துக்கு செய்ய வேண்டிய வசியங்களை நம்ம செய்யணும் இல்லையா? ஆமா. அந்த செப்பு கம்பம் மனமதியில செப்பு ஏழு வெத்தலை, வெத்தலையும் மனுமதிலே ஏழு கடு கொட்டைப்பாக்கு, கொட்டைப்பாக்கு மனுமதிலே ஏழு கடுகுருண்டை, கடுகுருண்டு மனுமதிலே ஏழு மெழுகுருண்டை, மெழுகுருண்டு மனுமதிலே ஏழு எலுமிச்சங்கனி. இந்த மாதிரி நம்ம வசி நாட்டி இருக்கிறோம். இருப்பினும் செய்யும் தொழிலே தெய்வம். தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம். நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அது நம்மளுக்கு தெய்வம். அதனால இந்த கம்பத்தை வணங்கணும். நாடார் சாமி இருக்கிறாங்க. ஆமா. மரத்தை தொட்டு கும்பிட்டு தான் மரத்து மேல ஏறுவாங்க. ஆமா இல்லையா? ஆமா. அந்த மாதிரி நம்ம செய்யும் தொழிலே தெய்வம். அது தெய்வமா நம்ம நினைக்கணும். ஆமாங்க இல்லையா? இந்த கம்பத்துக்கு செய்ய வேண்டிய பூசைகளை செய்வோம்.
பிள்ளைகளுக்கு தான் தெரியும் பிள்ளையினுடைய அருமை, கற்றவங்களுக்கு தான் தெரியும் கல்வியின் அருமை, இந்த கதையினுடைய அருமை பெருமை. ஆமா ஆமா, மரத்து மேல ஏறி வயிற்று கொடுமைக்காக இந்த மாதிகை நடின்னு மாட போறா அப்படின்னு சொல்லி நம்ம பெயிண்ட் யாரு நம்ம கோயின்சாமி எனக்காக 100 ரூபாய் நண்பர் கொடுத்திருக்கிறார். அவர் நோயற்ற வாழ்வு, குறையில்லாம செல்வலை கொடுத்து இந்த அம்மனுடைய கோயில் எப்படி வளருதோ அதை போல அவருடைய குடும்பம் வளர முடியாமனு வேண்டிக் கொள்கிறேன். கம்பத்தை வணங்கிட்டோம். இந்த கம்பத்து மீதில் ஏறலாமா? ஆஹா, சானாரி அடி போல ஜட்டு போட்டு ஏற போறேன். Yeah.
கேக்கு ராஜா. எத்தனை பேர் மன்னாதி மன்னர்கள், ராஜார்கள் ராஜர்கள் கூட சபை மத்தியில நான் கம்பத்து மீது ஆடி விட்டு எனக்கு என்ன வெகுமதி தரப்போகிறேன்? அப்படியா? என்னடி கேக்குறாய் அழகுள்ள மானே, நீ ஏதடி கேக்குறாய்? பூவுந்தாரேன் பொருந்தாரேன், பூச்சக்கர குடை நான் அமரக்கூடிய பூச்சக்கர குடையுந்தாரே, நாடு தாரே நகரம் தாரே, நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் அனைத்தும் உனக்கு சமாதானத்தில் தருகிறேன். எதா வேணாலும் கேளு. ஏன்னா உன்னுடைய நாட்டியம் அவ்வளவு ருசியாக இருந்தது. இருக்கட்டும் மன்னரே, நான் எதற்காக ஆட வந்தேன்? ஆமா, எதற்காக ஆட எனக்கு என்ன வந்தாய்? வெகுமதி, எனக்கு என்ன வெகுமதி என்று தெரியுமா? என்ன? உன் சொத்துக்காக வல்ல, உன் சொந்தத்துக்காக வல்ல. பொண்ணுக்காக உன் பொருளுக்காக உன் சொத்துக்காக நாடு வரல. நாடு நகரம் எனக்கு எதுக்கு தேவை? ஆளில்லாத வீட்டுக்கு அழகல்ல, ஆளில்லாத வீட்டுக்கு அழகில்ல, அழகே தெரியும். ஒரு பெண்ணு பிறந்தா ஒரு ஆடவன் துணை வேண்டும். ஆடவன் துணை இல்லாம ஒரு பெண்ணு தனிமையில வாழ்க்கை செய்ய முடியாது. என்னதான் மொண்டியோ முடவோனோ கட்டோட கிடந்தாலும் அந்த வீட்டுல ஒரு ஆம்பளை இருக்கிறான்னு அடுத்து வரத்து கொஞ்சம் அச்சுக்கைப்படுவான் இல்லையா? அதனால ஒரு ஆடவன் வேண்டும். ஒரு பெண்ணு பிறந்தா ஆண் வேணும். ஆண் இல்லாம ஒரு வேணும். ஆண் துணை இல்லாம ஒரு பெண்ணு தனிமையில வாழ முடியாது. அதனால புருஷன் இல்லா பெரும்பாவி, மண்ணில்லாத மனப்பாவி. ஒரு புருஷனுக்கு தான் ஆட வந்தேன். எனக்கு புருஷன் தான் வேணும். புருஷன் தான் வேணுமா?
பொன் பொருள் திரவியங்கள் சொத்து 10 என் நாடு நகரம் அனைத்தும் தரேன். ஆனா புருஷன்தான் வேணும்னா என்னால எது ஆகாது. ஏற்பட்ட சபை இருக்குது, இருக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மாமன் கூட மச்சான் வந்திருப்பான், மச்சான் கூட மாமன் வந்திருப்பான், அண்ணனோட தம்பி வந்திருப்பான், தம்பியோட அண்ணன் வந்திருப்பான். இந்த சபையில யாரை பிடிச்சு கொடுத்தா யாரை பிடிச்சு நாங்க கொடுத்தோம். யாரை கொடுக்கட்டும்? அப்படி கொடுத்தாலே ஒத்துக்கு போறாங்க கிடையாது. சரி, நீ யாரும் பிடிச்சு கொடுக்காதீங்க. நான் தரமாட்டேன், பிடிச்சும் தரமாட்டேன். ஒரு நிபந்தனை என்ன? எனக்கு யாரு நீ பிடிச்சி என் கையில கொடுக்காதீங்க. என் கூட பிறந்தது மோகரத்ன மாலை. மோகரத்தின மாலை. என் கூட பிறந்தது மோகரத்தின மாலை. மோகரத்ன மாலை. இந்த மாலையை அந்தரமா இருக்குமா சொல்லி விடுறேன். சரி, யாரு கழுத்தில் விழுந்தாலும் நான் கணவனை ஏத்துக்கிறேன். சரி, கழுத கழுத்தில் விழுந்தாலும் கணவன், நாய் கழுத்துல விழுந்தா நாயகன், கல்லு மாலை விழுந்தாலும் கணவன், புல்லு மாலை விழுந்தாலும் புருஷன். எது மாலை விழுந்தாலுமே எந்த யார் கழுத்தில் விழுதோ அவங்களை நான் கணவனை ஏத்துக்கிறேன். அது மட்டும் எனக்கு அனுமதி வேண்டும். சரி, இந்த மாலை யார் கழுத்தில் விழுகிறதோ, இந்த கூடியிருக்க சபையிலே இது யார் கழுத்தில் விழுகிறதோ அன்னவரை நீ திருமணம் செஞ்சுக்கலாம். நானே தேர்ந்தெடுத்து சொல்லிட்டு விட்டுக்க. ஒரு பரம இருங்க. ஆனா மகாராஜா இடத்துல அனுமதி வாங்கிட்டோம். மகாராஜா இடத்துல யாரு கழுத்திலையும் விழுட்டு நீ சொல்லட்டு விடு அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாலைக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை சொல்லணும். ஏன்னா எத்தனை கந்தரிங்க இருக்குது. என் கழுத்துல உழுவுன்னு கும்பிடுவாங்க, நான் கூட கும்பிடுவேன். பார்க்க போனா என்னதான் கந்தரங்கிற அப்படி இல்ல. எத்தனை பேர் என் கழுத்துல உழுன்னு என் கழுத்துல உழுன்னு எத்தனை பேர் கும்பிடுவாங்க. அதனால இந்த மாலைக்கு சொல்ல வேண்டிய உபதேசத்தை சொல்லி நான் மாலையை சொல்லட்டு அடிப்பு மலை பால் உண்ணும், சேர்ந்து பிறந்த சேர்ந்து பால் உண்ணும், ஒன்னா பிறந்து ஒரு முளை பால் உண்ணும். என் கூட பிறந்தது நீ உண்மையானா என் மனசுக்கேத்த மன்னவனை நீ தேர்ந்தெடுக்கணும். என் மனசுக்கேத்த மன்னவனை தேர்ந்தெடுக்கணும். எத்தனையோ கண்டறிங்க எல்லாம் குடி போதில எத்தனையோ பேர் குடிக்கார திருடன் முடிச்சவிக்கு முள்ள மாதிரி எல்லாம் கும்பிடுவாங்க. நம்மள மாதிரி முடிச்சவிக்கலாம் அந்த மாதிரி கழுத்துல போய் விழுந்துறாரு. அப்படி என் மனசுக்கு ஏத்த மன்னவனை நீ தேர்ந்தெடுக்கலனா உன்னை அம்மி மேல வச்சு உன்னை நெஞ்சுன்னு அரைச்சு உன்னை ஆழம் போல கலக்கி 4 பேர் நடக்கிற தரத்துல உன்னை ஊத்திடுவேன். என் மனசுக்கு ஏத்த மன்னவனா தான் நீ தேர்ந்தெடுக்க.
மாலை சொல்லட்டி விடலாமா? நாய் மேல கலத மேலக்குது விழுந்துராதிரி மாலைய. கலது மேல நாய் மேல விழுந்தா கூட பரவாயில்ல, கந்தரிங்க மேல விழுந்துராத. தாய் என்ன பெத்த தாய் வரணுமால என்ன வருவா வருவா வருவான்னு சொல்லி வழி மேல வழி வைத்து என்ன பாத்துறப்பா தாய் வரணுமால சரி அதனால ஆட்ட பார்த்து விட்டோம் பரபர வீட்டுக்கு போவோமா
ஆட்டம் முடிந்து விட்டது. பையனுக்கு போறானா? கூட பிறந்த மலை யாரு கழுத்துல விளைஞ்சியோ எத்தனையோ பேர் கும்பிட்டுட்டு கடந்திருப்பாங்க. என் கழுத்துல உழு உன் கழுத்துல உழுவுன்னு யாரு கழுத்துல விளைஞ்சியோ தெரியல. உன்னை எங்க கட்டு தேட போறேன். ஆனா அது உங்க ஆன சேனை குதிரை எல்லாம் கூட்டமா போயிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க கழுத்துல விழுந்திருக்குமா போய் பார்ப்போம். கம்பத்து மேல நடுவு செய்தால அந்த பெண்ணு மாதிரியே தெரியுது. பார்த்தா இங்க என்ன தெரியுதா தெரியலையே. போகும்போது நாம் பாக்குறோமே. பாத்தியா என் கூட பிறந்த உண்மையான மாலைய ரத்த உதரத்தோடு ஒட்டி பிறந்த மாலை. இது பேரு மோகரத்தன மாலை. ஆனா என் மனசு பிடிச்சி கழுத்துலதான் விழுந்திருக்கு. இவரை பார்த்து என்ன அழகு. 5 அழகு படித்த அர்ஜுனை போல 10 அழகு படித்த அந்த பரமேஸ்வரனை போல எவ்வளவு அழகா இருக்கிறாரு. ஆனா இவர் எடுத்து நம்ம எப்படி உறவாடுறது? ஒரு அறிமுகம் இல்லாதவங்களை திடீர்னு போய் உறவாட முடியுமா? என்ன கேட்டு உறவாடணும் எனக்கு தெரியாதா? வெகு தூரம் போறவர
என்னவே என்ன வேதங்கிற தெரியலையே ஆ, சாதங்காது போறவரு தெரியலப்பா நம்ம அது எங்களுக்கெல்லாம் நைன பாச அப்படியா? சாதங்காதும் போறவரை கொஞ்சம் களிப்பாக்கு இருந்தா கொடுங்க. ஓஹோ. வெகு தூரம் போறவரை கொஞ்சம் வெத்தல் இருந்தா கொடுங்க. அப்படியே கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சு கொடுவேன். ஏய் நீ பக்கமா மோதாத. அப்படியே இங்க எங்கடி வர்ற உங்களுக்கு என்ன என் பெரிய யாரு கட்டா யாரு மாதிரி என்ன அப்படி நெளிக்கிறா நின்றா இப்படி வந்து ஆளு மேல மோதுறா வாயில வேற விரல வைக்கிறேன் வைக்கிற வேங்கிற நம்மள போய் வெத்தலை பாக்கு கேக்குறாள செட்டியார் விட்டு வெத்தலை போடுறாங்களா நம்ம செட்டிகுளம் ஆரியகுளம் சூரிய வம்பசம் நாங்க வெத்தலை பாக்கே போடுறது இல்ல வெத்தலை பாக்கு போட்ட செத்தா கூட நாங்க இலவுக்கு போறது இல்ல இப்ப நம்மள வந்து வாயில விரல வச்சுக்கிட்டு அப்படி இப்படி நைஸ் பண்றோம் வெத்தலை பாக்கு செட்டியாருங்க நிறைய போடுவாங்க. ஆனா நீ போட மாட்டேன். நான் போட மாட்டேன். செட்டியாருங்க வெத்தலை பாக்கு நிறைய போடுறாங்க. நான் போடுறது இல்ல. நாங்க என்ன அதுக்கு மயங்குற ஆளா பொண்ணுக்கு மயங்குற ஆளுங்களா எப்பயுமே மயங்க மாட்டோம். சாமி என்னடி வெத்தலை இல்ல போடுறதே இல்ல. உண்டலகு என்னடி என்ன அழைச்சு நான் உன்னை பார்க்க மாட்டேன். பார்க்க மாட்டேன். அம்மா சொன்ன மாதிரி சரியா போச்சாட்டுக்குது. போகமானா சொன்னா என் தாயி காது கேட்கல வானா அதான் பெருவன் சொல்ல வார்த்தை சரியா இருந்தது.
சரி எனக்குன்னு உன்னை படிச்சான அந்த ஆண்டவன் தெரியல. உன் அழகு என் அழகு ஒரு அழகா தோணுது. வாங்க மாளிகைக்கு போலாம். ஏய் ஏற குதிரை உண்டு, இறங்கி ஏற உனக்கு ஊஞ்சல் உண்டு, கட்டில் உண்டு, மெத்த உண்டு, கால் பிடிக்க தாதி உண்டு. கட்டில் இருக்கும் மெத்த இருக்காது. கட்டில் இருக்கும் கவுர் இருக்காது. ஏன் அங்க காட்சி பணம் தான் தானே. மெத்தையா? மெத்த இருக்கும் பஞ்சு இருக்காது. சும்மா கீழே விழுவாங்க. என்ன கேவலப்படுத்தி பேசாத. அம்மனை புண்ட வா போலாம். கட்டிருக்கு தோல் கிணறு, கட்டிருக்கு கருங்குரங்கு. அவனுக்கு தோல் கிணறு. வெட்டிருக்கு தோல் கிணறு, கட்டிருக்கு ரெண்டு கருங்குரங்கு. அது விளக்க சொல்லி. ஆமா கட்டி இருக்குது கருங்குரங்கு, வெட்டி இருக்குது தோல் கட்டு இருக்கிறாள். அது என்னது? கட்டி இருக்கு ரெண்டு கருங்குரங்குன்னா ரெண்டு மொளை. வெட்டி இருக்குது தோல் கட்டு இருக்குது தோல் கிணறு இருந்தா இந்த பாதாள சொர்க்கம். அண்ணன் கொடி பறக்குது, ஆராய்ச்சி மணி இருக்குது. அந்த கிணத்துல விழுந்தவன் எவனுமே உருப்பிட மாட்டான். அப்படியா? அண்ணன் கொடி பறக்க ஆராய்ச்சி மணி எடுத்து. அண்ணன் கொடி பறக்கும் ஆராய்ச்சி மணி அடிக்கிறானே. அதான் கொடி பாத்திரம். கொடி பாத்திரம்னா? ஆமா, கொடி பாத்திரம்னா இந்த தேவடியாங்கிட்ட போயிட்டு அப்படி மணி அடிச்சுட்டு போக வேண்டியதாங்க. அதான் ஆளாச்சி மணி அடி. அப்புறம் இந்த சந்திர சூரியன் எல்லாம் குடி இருக்குது. வேப்பந்தாள் அடிச்சுட்டு போக வேண்டியது. சந்திர சூரியன் எல்லாம் வீட்டுல குடி இருக்குதுங்கிறால. பாதி வீடு ஓட்டையா இருந்தா புளுத்துமா? ஓ வெயில் அடிக்குது. வெயில் அடிக்குது. சந்திர சூரியங்க சந்திரன் சந்திரன் தெரியும். ஏய் நீ வரியே வரமாட்டியா? ஏய் நான் வருவதல்ல ஐயா சாத்தி பெண்ணார மனசி. ஏண்டி வர என் பிறகு ஈனங்கட்ட மாது பெண்ணு தாயும் கூட வந்தா கத்திக்கு இறையாகிடுவேன். மரியாதை ஊருக்கு போ. என் தாய் என்ன வருவா சொல்லி என்ன வழி மேல வழி வைத்து பார்த்து பாய் தாய் வரணுமல. ஆட்டம் முடிந்து விட்டது. என்ன நம்பி வந்த அண்ணமார்களை கூட்டி நான் கூட இருந்த பொடிக அரமணிக்கு நான் காவிரி பட்டணம் போறேன். நான் அப்பா கோமாளி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். மாதிக்கு கிடைச்சா போதும். எத்தனை பேர் லோன்னு அலையிறாங்க. பொம்பளை கிடைச்சா போதும் பைத்தி காய்ச்சி புள்ள தாக்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் ஜெயில இருக்கிறாங்க, 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்ணுன்னு சொன்னா பேய் மனம் இறங்கும். ஆனா இவ்வளவு நான் கெஞ்சி பார்த்தேன். என் மாலையாக தந்து விட்டு தந்து விட்டு
கூத்தாடி பார்த்தேன் கும்பிட்டு பார்த்தேன் என் வார்த்தை கேட்கல போனா போ என் மாலையை கழிச்சு கொடுத்துட்டு போ இந்த மாலை ஓ மாலை தெரியா இந்த மாலை யாருடைய மாலை தெரியுமா சொல்லு சொல்றீங்க ஐயா பத்து மாலையோட இந்த மாலை யாருடைய மாலை தெரியுமா என் பெஞ்சாதி பத்தாத பத்தினி கண்ணைக்கு பரமேஸ்வரி மாலை என் கண்ணைக்கு மாலை இட்டு நான் ஊர்கால கூட வரல போட்ட மாலை கூட காட்டல ஒரு வீதி ஊர்கோல வந்து மறுவீதி வீதி கூட ஊர்காலம் வரல வந்த நாகஸ்வர ஊரை விட்டு போகல கொட்ட வந்த மேலத்தால கோயில் விட்டு போகல பந்தல் பிரிக்கல வந்த சனம் போகல கட்டண கங்காணம் கழுத்துல போன்ற மாலையை கலட்டல ஆட்ட பார்க்க வந்தேன் என்ன பார்க்க வந்தேன் நான் ஆட்ட பார்க்க வந்த இடத்துல என்ன அகமனம் செய்யாத ஆட்ட பார்த்தனா இந்த மாலை என் பெஞ்சாதி மாலையை கண்ணைக்கு ஒரு மாலை நீ காரி சுத்தி